ஜென்ரலாக ஒரு நடுத்தரம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையும் நம்ம எல்லாரையுமே ரொம்ப பாதிக்கிற ஒரு வார்த்தை. ஆவரேஜ், மிடில் கிளாஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள், பல வார்த்தைகள் சொன்னாலும் எல்லாமே ஒரு விஷயம். முன்னாடி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, பின்னாடி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, நடுவில் இருந்தால் நோட்டீஸ் ஆகாமையே போயிடுற மாதிரியான ஒரு இது. ஸோ அப்படி அதை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் சொன்னப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா ஒரு பெரும்பான்மையினருடைய ஒரு கதையாக இந்த படம் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. கூட்டத்தில் ஒருவன் படத்தின் பெயர் மட்டுமல்ல, நானும் கூட்டத்தில் ஒருவன் தான். இந்த பாடலில் 5 பாடல்கள், 5 விரல்களைப் போல, ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பதை போல நிமிர்ந்து நிற்கும் கட்டை விரலாய் ஒரு பாடல். ஏண்டா இப்படி, எனக்கு ஏண்டா இப்படி என்று கேட்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் வாழ்வில் நடந்த ஒரு விஷயம். ஒருவன் பஸ்ஸில் ஏறும்பொழுது நிறைய கூட்டங்கள் இருக்கும், முந்தியடித்து கொண்டு ஏறுவான். அதன் உள்ளே போய் பார்க்கும் பொழுது பின்னாலே அதே போன்ற ஒரு பஸ் காலியாக வரும். ஒருவன் வரிசையில் நின்று கொண்டு டிக்கெட் வாங்கும் பொழுது கடைசி நேரத்தில் கவுண்டரை மூடிவிடுவான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்கும் நடந்திருக்கும். இந்த சூழ்நிலை வைத்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்றார். அதுதான் ஏண்டா இப்படி, எனக்கு ஏண்டா இப்படி, நான் தான் நடக்கிறேன் எதுவும் நடக்கலை ஏண்டா இப்படி, வயிறு நிறையுது வாழ்க்கை நடையில் ஏண்டா இப்படி, 24 மணி நேரம் எனக்கு இல்லை நில நேரம், இதற்கு என்ன பரிகாரம், நான் முள்ளுடைந்த கடிகாரம் என்று எழுதியிருப்பேன். நிவாஸ் கே பிரசன் அவர்கள், அவர் முதல் படம் தெகிடி, அந்த படத்தில் எல்லா படலும் நான் தான் எழுதினேன். அவர் மெட்டு போட்ட பிறகு இயக்குநர்களுக்கு அப்படியே ஒரு சிறிய சந்தேகமாக இருந்தது. அப்பொழுது சொன்னேன், நான் எழுதி கொடுக்கிறேன், நீங்கள் மெட்டு போடுங்கள் என்று சொன்னேன். அந்த பாடல் தான் விண்மீன் விதையில் நிலவாய் முளைத்தேன், பெண்மீன் விழியில் எனையை தொலைத்தேன், மழையின் இசை கேட்டு மழையை தலையாட்டு, மழலை மொழி போல மனதில் ஒரு பாட்டு, இனி நீயும் நானும் ஒன்றை சேர்ந்தால் காதல் 2 எழுத்து என்று எழுதியிருப்பேன். அந்த வகையில் இந்த படத்திலும் எல்லா படத்திலும் அவரே என்னுடைய வரிகளுக்கு எழுதியிருக்கிறார். என் வார்த்தைகளுக்கு இசை சிறகு பூட்டி உலகெங்கும் பறக்க விட்டிருக்கிறார். அவருக்கு என் நன்றி. அட்டகத்தி, குக்கு, அந்த வரிசையில் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து பயங்கரமாக எனக்கு கனெக்ட் பண்ணிச்சு. ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே நம்மளை பற்றி தான் இந்த கதை. இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. டேரக்ட் ஃபீல் டு த ஹார்ட். ஸோ அந்தளவுக்கு நான் வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அது கனெக்ட் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நோக்கத்துலேருந்து ஹார்ட் அண்ட் சோல் எல்லாமே போட்டிருக்கோம். ஆல் த டீம். நிவாஸோட மியூசிக் அமேசிங் டேலண்ட். இந்த படத்துக்கு வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கு. லியோ, ஷெரீஃப் மாஸ்டர் எல்லாமே இந்த படத்தில் வந்து உழைப்பு வந்து ரொம்ப சின்சியர் அண்ட் வெரி ஹானஸ்டான ஒரு ஃபில்ம் மேக்கிங் இருந்திருக்கு. ஸோ ஐ விஷ் நான் ஃபர்தர் இந்த மாதிரி ஃபில்ம்ஸ் நான் கண்டினியூ பண்ணோம். எல்லா மாதிரி சப்போர்ட்ஸ் வேணும். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் அண்ட் நீட் யூர் சப்போர்ட். தேங்க்யூ. ஒன் அண்ட் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் பிரபு சாருக்கு. ஒரு கேஷுவலான மீட்டிங் அவரை மீட் பண்ணும்பொழுது இந்த படம் இப்படி ஒரு பண்ணுறீங்களான்னு கேட்டார். இமீடியட்டாக கமிட் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொரு தேங்க்ஸ் கண்டிப்பாக டைரக்டர் ஞானவேல் சாரே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது. ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங். நிறைய லேர்ன் பண்ண அவரோட இந்த படம் ஒரு நல்ல ஜேர்னி அவரோட ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும். நிறைய பயங்கர ஃபிலாசபர், நிறைய விஷயம் கேட்பேன், நிறைய ஆன்சர் பண்ணுவார். ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அவரை ஓப்பனாக நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சது அவரோட. நிவாஸ் பிரசன்னோட பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் பிஜிஎம் வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனோட எமோஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நம்ம படம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது மட்டுமே அந்த படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளேவை கொண்டு போகாதுன்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதுக்கு பின்னணி இசையும் மிகப்பெரிய பலமாக இருக்கணும். அது நிவாஸ் பிரசன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அந்த படம். இந்த படம் சொல்ல மாதிரி ஒவ்வொரு நேற்று இருந்ததோட ஒரு படி முன்னேறினது தான் அது வெற்றி. அதை நான் முழுமையாக நம்புகிறேன். தேங்க்யூ சார். ஸோ டபுள் சந்தோஷமாக இருக்குது. ஞானவேலும் நானும் விகடனில் ஒரே செட்டு ஒன்றா ரிப்போர்ட்டராக சேர்ந்தோம், ஒரே நேரத்தில் சேர்ந்தோம். ஞானவேல் எப்படின்னா, நான் சேர்ந்த உடனே கொஞ்ச நாள்லேயே அசைன்மெண்ட் எழுதி கேட்பாங்க என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. போயஸ் கார்டனில் நிறையா சினிமா அரசியல் பிரபலங்கள் இருக்கிற இடத்துல பணியாரம் சுட்டு வித்துட்டு இருக்கிற கற்பகம் மாயா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி பேட்டி எடுக்கலாம். அப்போ நான் ஒரு அசைன்மெண்ட் எழுதி கொடுப்பேன். அவன் வந்து சிஎம்ஐ பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு எழுதி கொடுப்பான்.
அவங்க எப்பட்றா 20 வருஷம் ஆச்சு பேட்டி கொடுத்து அர்னாப்பு கரண்ட் அப்புறம்லாம் க்யூவில் நிற்கிறாங்களே அப்படின்னா ட்ரை பண்ணுவோம் மச்சான் அப்படிம்பான். அந்த மாதிரியான ஒரு ஆள். எனக்கு நிக்கில் முருகன் நம்பர் வாங்குறதுக்கே 2 நாள் ஆகும். அவன் அசால்ட்டாக கமல் சாரை பார்த்துட்டு வருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஏவிஎம் போனால் சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற நளினி இன்டர்வியூ எடுக்கிறதே எனக்கு பெரிய சக்ஸஸாக இருக்கும். அவன் சாதாரணமாக ஏவிஎம் சரவணனோட பேசிகிட்டு இருப்பான். அப்படி நான் ஒயின் ஷாப்பில் விக்ரமாதித்யன் அண்ணாச்சியோட பேசிகிட்டு இருப்பேன். அவன் ஏதாவது காஃபி ஷாப்பில் சேத்தன் பகத்தோட பேசிகிட்டு இருப்பான். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பெரிதினும் பெரிதிகள் அப்படிங்கிறது தான் ஞானவேலோடைய கேரக்டரு. ஞானவேல்னால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை, அதோட வந்து ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கும். அப்போ வந்து விக்டோரியா ஹாஸ்டலில் அவனோட தான் நான் ரொம்ப நாள் அவன் தங்கியிருந்தான். நான் அப்பப்போ போயிட்டே இருப்பேன். அப்போ வந்து செந்தில் வேலன் அப்படின்னு சொல்லிட்டு ஞானவேலோட ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு நாட்டுப்புற பாடகர். அவர் வருவார் டெய்லி வந்து அவரோட கச்சேரி. அவர் பாடுற பாட்டில் ஒரே ஒரு வரி, ஒரு 4 வரியை வந்து நான் டைரியில் இப்போயும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப மாக்காய்க்காவோட பாட்டு அது. போராட்டம் இல்லை என்றால் வாழ்க்கையா, இதை அறியாத யாரும் மனிதரா அப்படின்னு தொடங்கும். அதில் ஒரு 4 வரி, தாய் மடியினில் சேய் எழுவது பால் அருந்திட அல்லவா, மான் கொம்புகள் கூறுவாளென இருப்பதை நான் சொல்லவா அப்படிங்கிறது அந்த 4 வரி. அப்படி வந்து லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஞானவேலோடைய தியரி. இந்த படம் அதை தான் போர்ட்ரேட் பண்ணுது. நான் படம் பார்த்துட்டேன். இந்த படம் ரொம்ப கலர்ஃபுல்லான, என்டர்டெயின்டான, சோசியல் வேல்யூஸோட ஒரு இன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி இந்திய இளைஞர்களுக்கான ஒரு படமாக வந்திருக்கு. வாழ்த்துக்கள் மச்சான். தேங்க்யூ.